வானவில் வாழ்வின் வசந்தங்கள் வானவில்லாய் மறைந்தாலும், வாழ்ந்ததின் அடையாளங்களை வம்படியாய் அழித்தாலும், கல்லுக்குள் ஈரம் குற்றமல்ல, பெண்ணுக்குள் ஏக்கங்கள் பாவமல்ல, இந்த வானவில்லை கேளுங்கள். வானவில் எல்லாம் கனவு போல் முடிந்து போனது. சமைஞ்சது, தாவணி போட்டது, கல்லூரி போனது, பையன்களின் பார்வை கண்டு கர்வப்பட்டது. பின்பு பெண் பார்க்க வந்த பையனின் சூட்டிகை கண்டு சொக்கியது. அவன் சுண்டு விரல் பற்றி மணக்கும் மாலை கணத்தில் கண்ணக்குழி தெரிய பூரித்தது. ஆண்டுகள் மகிழ்ச்சியாய் கடந்தன. ஒரே மகன் அரும்பு மீசையுடன் 10வது படிக்கிறான். கொஞ்சம் பூசிய உடம்பு அவளின் மெருகை குறைக்கவில்லை. கணவனின் கை நிறைய சம்பளமும் ஊரின் விவசாய நிலத்தின் வருமானமும் அவளை உழைக்கும் மகளிரிலிருந்து ஹோம் மேக்கராக மாற்றியது. புத்தகங்கள் வாசித்தாள். வீட்டையும் தன்னையும் அலங்கரித்து கொண்டு பொழுதுகளை துரத்தினாள். இன்றும் கணவனும் மனைவியுமாய் சுப நிகழ்வுகளில் கவனத்தை ஈர்க்கத்தான் செய்தார்கள். பல நேரங்களில் மகன் வலப்புறமும் கணவன் இடப்புறமாகவும் நடந்து கடக்கையில் சுற்றி போட வேண்டும் என்று அம்மா சொல்லிக் கொள்வாள். நகரின் மையத்தில் புதிய வீடு, பெயிண்ட் மணமும் வழுக்கல் தரைகளும் அம்சமாக இருந்தது. பெருமித மனத்தோடு புதுமனை புகுவிழா அரங்கேறியது. கொஞ்சம் மகிழ்ச்சியும் நிறைய பொறாமைகளும் உணர்வின் கலவைகளாக உறவு கூட்டங்கள் வந்து கலைந்தன. முதல் நாள் புதிய படுக்கை அறையில் தூங்கித்தான் போனார்கள். இருள் விலக அதிகாலை. கணவன் இடப்பக்கம் வலிப்பதாக கூவ பதற்றத்தில் மனைவியும் மகனும் மருத்துவமனை சேர்ந்தனர். எல்லாம் வேகமாகவே நடந்து முடிந்தது. சடங்குகள் முடிந்து எல்லாம் வெறுமையாக மாற அம்மா மட்டும் உடன் துணைக்கு தங்க கணவன் இல்லாமலேயே வீடு இயங்கத் துவங்கியது. இவள் இப்போதெல்லாம் எங்கும் செல்வதில்லை. நிறைய பீரோக்கள் திறக்கப்படுவதும் இல்லை. கூட இருந்த அம்மாவும் அப்பாவை பார்த்து கொள்ள வேண்டும் என்று புறப்பட அதனை மறுக்க வழியில்லை. இப்பொழுதெல்லாம் இவளும் மகனும் பெரிய வீட்டில் ஆளுக்கொரு அறையில் ஒற்றை மெல்லிய செயினும் கீற்று திருநீரும் அழுத்தி வாரப்பட்ட தரையும் முந்தானை சொருகலும் இவளின் அடையாளங்களாக்கப்பட்டது. எல்லாம் அடங்கினாலும் காலம் மட்டும் அடங்குவதே இல்லை. உதிர்வதும் பூப்பதுமாய் பருவங்கள், இரவும் பகலுமாய் பொழுதுகள். உயிருள்ளவரை இருக்கும் உணர்வுகளுக்கெல்லாம் ஆயுள் குறைவுதான் போல. ஒரு மதிய வேளை புரண்டு புரண்டு படுத்தவள் ஏசியும் இயங்கியும் இயங்காதது போல தோண திடீரென எழுந்து பூட்டப்பட்ட பீரோவை நீண்ட நாள்களுக்கு பின் திறந்தாள். அடைக்கப்பட்ட வாசனை குப்பென்று வெளிவர தழைய தழைய அவளுக்கு பிடித்த நீலவண்ண பட்டுடுத்தி மறந்து போன நகைகளை எடுத்து கழுத்து நிறைய அணிந்து கொண்டு போட்டோவில் தொங்கிய மல்லிகை மாலையை தலையில் நிறைத்து
பெரிய கண்ணாடி முன் நின்று சேலையை நீவி விட்டு கொண்டு அவள் எப்பொழுதும் விரும்பி அணியும் மெல்லிய கொலுசினை சிவந்த கால்களில் பூட்டி தன் நடன அசைவால் கொலுசின் மென்மையான சிலுங்களை ரசித்து கொண்டே ஹாலை கிறங்கடித்தான். பெரிய சுவர்க்கடிகாரம் மென்மையாய் கைகளை தட்டி தன்னை ரசிப்பதை பார்த்து நினைவு வந்தவனாய் எல்லாவற்றையும் அவசர அவசரமாக கழற்றி அந்தந்த இடத்தில் வைத்து பூட்டவும் கல்லூரி முடிந்து மகன் காலிங் பெல்லை அழுத்தவும் சரியாக இருந்தது.